My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2024 மெடிக்கல் கவுன்சிலிங்கில் சில முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம நிறைய வீடியோஸ் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறோம். அதில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 10 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், டாப் 10 அப்படின்னு கூட சொல்ல முடியாது. நம்ம வந்து 37 காலேஜஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் 10 நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதனுடைய லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் அண்ட் அதை பேஸ்ட் ஆன் தட் இந்த வருஷம் எந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் இருக்கணும், அதை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத நான் தெளிவாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் ஒரு 10 காலேஜ் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் 10 காலேஜஸாக தாழ்ந்து 37 காலேஜஸ் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஸோ டைம் ரொம்ப ஆகுன்றதுனால 10 காலேஜாக நம்ம வந்து இது பண்ணுறோம். அண்ட் அகைன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்க்கும் இதே மாதிரியான வீடியோஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். அந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். அதன் மூலமாக உங்களுக்கு எந்த கல்லூரிகள்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் இதில் நம்ம காமிக்கிறது லாஸ்ட் இயர்னுடைய க்ளோசிங், ஃபஸ்ட் ரவுண்டுடைய க்ளோசிங் மார்க். ஸோ அந்த கம்யூனிட்டி ரேங்க்கை வச்சு அதே அளவுக்கு நமக்கு உறுதியாக கிடச்சிருவா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஆனால் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு உத்தேசமான முடிவுக்கு வரலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ அப்படிங்கிறது பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம், ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எந்த காலேஜ்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு சென்னையில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். உங்களுக்கு விசிபிளாக தெரியும்னு நினைக்கிறேன். ஆல் தி 10 காலேஜஸ், ஆல் தி 37 காலேஜஸ்னுடைய டீட்டெயில்ஸ் வந்து இந்த பிடிஎஃப்பில் இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் நம்மளுடைய சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்மளுடைய வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் பார்க்குறோம். லாஸ்ட் இயர் ஓப்பன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 685 மார்க் க்ளோஸ் ஆச்சு. அண்ட் பிசி 669, பிசிஎம் 652. இந்த மார்க்கை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மறந்துடுங்க. போன வருஷம் மார்க்குக்கும் இந்த வருஷம் மார்க்குக்கும் கொஞ்சம் அதிகமான இன்க்ரீஸ் அப்படிங்கிறது இருக்குது. 2 times 3 times 4 times எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பேஸ்ட் ஆன் த ரேஞ்சஸ். இந்த கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்க கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, வி ஹாவ் கம்யூனிட்டி ரேங்க் வந்து இங்கே 69 அப்படிங்கிறது இருக்குது. ஓப்பன் கேட்டகரியில் 69வது ஜென்ரல் ரேங்க் இருக்கக்கூடிய மாணவருக்கு லாஸ்ட் டைம் சீட்டு கிடச்சிது எம்எம்சியில். பிசியில் 120வது கம்யூனிட்டி ரேங்க்குக்கு சீட்டு கிடச்சிது. ஸோ இந்த வருஷம் உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. இப்போ நம்ம ரேங்க் லிஸ்ட்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் எடுத்து வச்சுட்டு உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க்கை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எடுத்துக்கோங்க, அனலைஸ் பண்ணுங்கள். பிசியில் 120வது பாசனாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா எம்எம்சியில் சீட்டு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது ஜாஸ்தி. இதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம், ப்ரொவைடர் லாஸ்ட் இயர் ஆல் இண்டியா கோட்டாவில் எத்தனை மாணவர்கள் சேர்ந்தாங்கங்கிற எண்ணிக்கை யாருக்குமே தெரியாது. எனக்கும் தெரியாது, வேறு யாருக்கும் தெரியாது, யாராலையும் அதை கொடுக்கவும் முடியாது. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு மட்டும்தான் தெரியும். ஆல் இண்டியா கோட்டா நடத்தக்கூடிய எம்சிசிக்கு தெரியும். இவங்க 2 பேரும் அந்த டேட்டாவை கொடுத்தாதான், ஓப்பனாக பப்ளிக் ஃபாரமில் கொடுத்தாதான் அதை அனலைஸ் பண்ண முடியும். வித்தவுட் தட் வி கான்ட் அனலைஸ் த டேட்டா. சச் டேட்டாவை நம்ம வந்து எடுக்க முடியாது. ஃபீட்பேக்கை வந்து ஒவ்வொரு காலேஜுக்கும் போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கலெக்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு டிடிஎஸ் ஜாப். அப்படி வேணால் பண்ணலாம். 37 காலேஜுக்கும் போய் நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் சேர்ந்தீங்களா, தமிழ்நாட்டில் சேர்ந்தீங்களா, நீங்கள் தமிழ்நாடுக்கு சேர்ந்தவங்களா அல்லது வேறு ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸாக, அதெல்லாம் கேட்டு நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். இட்ஸ் அ டிடிஎஸ் ஜாப். நம்மளால் பண்ண முடியலன்றதுனால அதை எடுக்கல. 120 ரேங்க்குள்ளே. ஸோ லாஸ்ட் இயரில் எத்தனை பேர் தமிழ்நாட்டிலேருந்து போயிருப்பாங்கள்ல, ஏதோ ஒரு நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் போயிருப்பாங்கல்ல, சேம் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இந்த வருஷம் போனாங்கன்னா 120க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். அதை விட அதிகமாக போனாங்கன்னா, இந்த ரேங்கை விட அதிகமான ரேங்க்கில் ஒரு 140 வரைக்கும் இருந்தீங்கன்னா கூட சீட்டு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அப்படிங்கிறது. இது ஃபஸ்ட் ரவுண்ட். செகண்ட் ரவுண்டில் இதை விட கொஞ்சம் கம்மியாச்சு. எம்எம்சி ஸ்டாலிலாம் கொஞ்சம் குறையும். பிசிஎம்மில் கம்யூனிட்டி ரேங்க் 9க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். எம்பிசிக்கு 53க்குள்ளே இருந்தீங்கன்னா எம்எம்சியில் சீட்டு கிடைக்கும். எஸ்சி 43வது கம்யூனிட்டி ரேங்க்குள்ளே நீங்கள் இருக்கணும். எஸ்சியில் 4வது கம்யூனிட்டி ரேங்க், எஸ்டியில் 2வது கம்யூனிட்டி ரேங்க்குள்ளே நீங்கள் இருக்கணும். அங்கே ஒரு சீட்டோ 2 சீட்டோ தான் இருக்கும் எஸ்டி கேட்டகரி. ஸோ அதனால் சீட் மேட்ரிக்ஸை பார்த்துட்டு அந்த ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்துட்டிங்கன்னா எம்எம்சியில் சீட்டு கிடச்சி. அடுத்ததாக ஸ்டான்லி பார்த்தலாம். ஸ்டான்லியில் ஓப்பன் கேட்டகரியில் 256 வரைக்கும் சீட் அப்படிங்கிறது கிடச்சிது. பிசியில் 235 கம்யூனிட்டி ரேங்க், பிசிஎம் 17, எம்பிசி 94, எஸ்சி 84, எஸ்சிஏ 10, எஸ்டியில் 3 சீட்டு வரைக்கும், 3வது கம்யூனிட்டி ரேங்க் வரைக்கும் அங்கே சீட் அப்படிங்கிறது கிடச்சிது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழ்பாக், கவர்மெண்ட் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ். இதில் நமக்கு ஓப்பன் கேட்டகரியில் 412க்கு சீட் அப்படிங்கிறது கிடச்சிது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிசி பொறுத்த வரைக்கும் 346, பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 223, எம்பிசி பொறுத்த வரைக்கும் 129, எஸ்சி பொறுத்த வரைக்கும் 103, எஸ்சிஏ 115, எஸ்டியில் 4வது ரேங்க் வரைக்கும் நமக்கு சீட் அப்படிங்கிறது கிடச்சிது. ஸோ அண்ட் அகைன் நமக்கு வந்து அடுத்த காலேஜ் பார்த்திங்க அப்படின்னா மதுரை மெடிக்கல் காலேஜ். மதுரை அண்ட் தஞ்சாவூர் ஒரே இதில் காட்டுறேன். மதுரையில் 566 வரைக்கும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீட் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே இது பிசினா 506வது கம்யூனிட்டி ரேங்க், பிசிஎம் 40, எஸ்சி எம்பிசி பார்த்திங்கன்னா 234, எஸ்சி 169, எஸ்சி 26, எஸ்டி 7.
அண்ட் உங்களுக்கு அடுத்ததாக தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் 889க்கு லாஸ்ட் இயரில் சீட்டு கிடச்சிது. இந்த வருஷம் அதை விட கம்மியான ரேங்கில் நீங்கள் இருக்கிறீங்க, மார்க்கில் முன்னாடி வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ப்ரியாரிட்டி ஆர்டரில், அதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் போடுறேன். பிஃபோர் சாய்ஸ் ஃபில்லிங் வில் அப்லோட் இட். பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 654வது கம்யூனிட்டி ரேங்க் சீட் கிடச்சிது. பிசிஎம் 60, எம்பிசி 276, எஸ்சி 198, எஸ்சிஏ 35, எஸ்டியில் 8. இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற கம்யூனிட்டி ரேங்க்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த முறை இந்த கல்லூரிகளில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். ஸோ அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 நான் காமிக்கிறேன். செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் இந்த கம்யூனிட்டி ரேங்க்குள்ளே வரும் 601, 51, 244, 195, 34, 14. இந்த பிடிஎஃபை நம்மளுடைய சேனலில் நான் கூடிய சீக்கிரத்தில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் தென் செங்கல்பட்டு பார்த்துட்டோம். திருநெல்வேலியிலையும் அதே மாதிரி தான் 872 பிசி, பிசிஎம் 72, எம்பிசி 412, எஸ்சி 269, எஸ்சிஏ 53 அண்ட் எஸ்டி வந்து 9 கம்யூனிட்டி ரேங்க் இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்ததாக கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், மோகன் குமாரமங்கலம், சேலம். ஸோ இதுக்கும் நம்ம வந்து இங்கே மார்க் ரேஞ்ச் அப்படிங்கிறத வச்சுருக்கிறோம். யூ கேன் டேக் எ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் இட். இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். கடைசியாக 10வது கல்லூரி வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய கேஏபி விஸ்வநாதம் மெடிக்கல் காலேஜ். ஸோ அதில் வந்து ஓப்பன் கேட்டகரி 1105, பிசி 816, பிசிஎம் 73, எம்பிசி 343, எஸ்சி 263, எஸ்சிஏ 44 அண்ட் எஸ்டி 13வது கம்யூனிட்டி ரேங்க் வரைக்கும் நமக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த மார்க்கை விட நீங்கள் வந்து அதிகமான மார்க் வச்சுருக்கிறீங்க அல்லது இந்த கம்யூனிட்டி ரேங்கை விட குறைவான கம்யூனிட்டி ரேங்க்கில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆண்டு இந்த கல்லூரிகளில் இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். ஸோ இது வந்து 10 காலேஜ் பார்த்துருக்குறோம். அடுத்த வீடியோவில் ரிமைனிங் இருக்கிற காலேஜஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு கவர் பண்ணிடுறேன். இந்த என்டையர் பிடிஎஃப்யும் நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். கூடிய சீக்கிரத்தில் டைம் கிடைக்கும் போது நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோவை பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.